இருக்கீங்க? பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பலகாரம் செய்யலாம் வாங்க. பாருங்கள், பலகாரத்துக்கு 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம கொஞ்சம் வீட்டில் நிழலில் காய போட்டிருக்கோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நான் சேர்க்குறேன். முதல்ல நான் அரைச்சிருக்கேன். இப்போது இதில் அரைச்சி நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ மாவு சேர்க்குறோமோ அதில் நான் இப்போது 1 கப்பு மாவு சேர்க்க போகிறேன். 3/4 கப்பு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எந்த பாத்திரம் சேர்க்குறோமோ அதுலேயே. இப்போது 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம பாகு எடுக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வைங்க, வெல்லம் கரையட்டும். இது ஆர்கானிக் வெல்லம். நீங்கள் நல்ல வெல்லமாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் டைரெக்டாக பாகு எடுங்க. இது கொஞ்சம் மண் கல் இருக்கிற வெல்லமாக இருந்தால் நீங்கள் இதை முதல் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் நீங்கள் பாகை ரெடி பண்ணணும். இதில் மண்ணெலாம் இல்லாததுனால நான் டைரெக்டாக பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். பாருங்கள், இது செகண்ட் ஸ்டெப். நல்லா நுரைச்சிக்கிட்டு வந்திருக்கு. இது செகண்ட் ஸ்டெப். பாருங்கள், இது தேர்டு. நல்லா ரெடியாக இருக்குது. நம்ம இதை இப்போ பார்க்கலாம் எப்படி பாகு வந்திருக்கான்னு. பாருங்கள், பாகு ரெடி ஆகிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு. இதை நம்ம ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நம்ம ஆன்லேயே வச்சுருக்கேன். பாருங்கள், 1 கப்பு முக்கால் பவுல் வெல்லம் எடுத்துருந்தேன், அதாவது கப்பு. இப்போது 1 கப்பு நான் பொடிச்சு வச்சுருக்கேன் மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போ இதை கிளறணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஆனில் தான் வச்சுருக்கேன், ஆனால் ஆஃப் பண்ணிடுங்க, பாகு முறிஞ்சிரும். நல்லா பாக கலந்து விடுங்க. உங்களுக்கு மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெல்லம் நீங்கள் ஜாஸ்தியாக தான் சேர்த்துருக்கோம் நம்ம, அதனால் இன்னும் கூட நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். இது இறுகி நல்லா ஆறுனதும் கட்டியாக கரெக்டாக கன்சிஸ்டன்சிக்கு இது வரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அப்புறம் நம்ம பார்த்ததும் இது நல்லா கெட்டியாக ஆறி இருக்கும். இது ஆறுறதுக்கு நம்ம ஒரு துணி போட்டு மூடலாம், இல்லை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போது இவ்வளோ தான், இது பாகு ரெடியாக இருக்குது. பாருங்கள், பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது மேலே ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிடறேன். ஆறுனதும் நம்ம பலகாரம் செய்யலாம். மாவை நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பலகாரம் செய்யலாம். ஒரு மாதிரி ஒரு ஹைட்டாக வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப நீங்கள் சூடு பண்ணக்கூடாது. பலகாரம் கருகி போயிடும், ப்ளஸ் அது கிறிஸ்பி ஆயிரும். அதனால் நம்ம இது ஆல்ரெடி பாயில்டான மாவு தான். இது கூட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுக்கு எள்ளு சேர்த்துறேன் கொஞ்சம். இப்போ நம்ம செய்கிறது கொஞ்சம் எள்ளு சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். கசகசா கூட சேர்க்கலாம். நான் 2 பக்கமும் சேர்க்குறேன்.
மினி அதிரசம் மாதிரி பண்ணலாம் நம்ம சின்ன சின்னதாக. எள்ளெல்லாம் இப்படி விட்டுக்கிட்டு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்துடலாம். அது அழகாக நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம். சூப்பராக பாருங்கள். இது நான் 3rd டைம் போட்டிருக்கேன். இது 2 முறை செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப எண்ணெய் வந்து சூடாச்சுன்னா கருகிரும், அப்புறம் உங்களுக்கு பலகாரமும் கிறிஸ்பி ஆகிரும். பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ நான் இதை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஆயில் வந்து நிறைய இருக்க வேண்டாம், அதுக்காக இதை இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு கல் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஏதாகிலும், இதை வச்சு இதை இப்படி கொஞ்சம் ஓரத்துக்கு எடுத்துக்கிட்டு போயிருங்க. எட்ஜுக்கு ப்ரெஷ் பண்ணிடுங்க. ஆயில் எல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கட்டை மத்து வீட்டில் ஏதாவது ஒரு ப்ரெஷர் நல்லா அழுத்துற மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்து பாருங்கள் இப்படி வைங்க. பாருங்கள், இன்னொன்றும் பண்ணியிருக்கேன், நான் செஞ்சுருக்கேன், காமிக்கிறேன், எடுக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இப்படியே வேணும்னாலும் எண்ணெயை நீங்கள் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே உப்பிக்கிட்டு இருக்கும். எந்த மெத்தடு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த ஆயிலை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணணும், இது போகணும். இப்படியும் வச்சுக்கலாம். நான் வந்து அதை தட்டையாக தான் செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு முறை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆயில் கொஞ்சம் ஜஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. இந்த எள்ளெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், அது பொரிஞ்சிரும் ஆயில்லையே. கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர், கொஞ்சம் யூனிக்காக பண்ணலாம் மாதிரி, அதுக்காக நான் செஞ்சேன். பாருங்கள், இந்த எண்ணெயை இந்த அதிர்ஷ்டத்தை இப்படி உங்களுக்கு பண்ண முடியலன்னா இப்படி கூட தட்டிக்காங்க. தட்டிக்கிட்டு ஜாஸ்தி எக்ஸஸாக உங்களுக்கு வேணும்னா அப்படியே போட்டுருங்க. பாருங்கள், வெடிக்கும். எண்ணெய் வெடிக்கிட்டு கொஞ்சம் தூரமாக இருந்துருக்காங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் பாருங்கள் இப்படி எலும்பி வருது. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி எடுத்துடலாம். சின்ன கரண்டியை வச்சு எடுத்துருங்க. நம்ம சட்னிக்கெலாம் கூட அரைச்சிக்கலாம். இதுவும் வேஸ்ட்டு கிடையாது. பாருங்கள், ஆயில் ரொம்ப சூடாக இருந்தால் கலர் இம்மிடியேட்டாக செஞ்சாயிடும். இது உடனே நீங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் டிப்ஸு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் நீங்கள் ரீஹீட் பண்ணணும். நீங்கள் இதை எடுக்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும், மாவு வேகலைன்னா வெயிட்டாக இருக்கும். இப்படி வெந்துடுதுன்னா லைட்டாக இருக்கும். இப்போ நான் இதை எடுத்துகிறேன். பாருங்கள், எண்ணெயை நான் எப்படி வடிக்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா எல்லோரும் இப்போ எடுத்து கான்சியஸில் இருக்கிறவங்க எண்ணெய் எப்படி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா நல்லா தட்டையாக அகலமாக வேணாலும் நீங்கள் அகலமாக செய்யுங்க. நான் மினி பலகாரம் செய்கிறேன். முதல்ல நம்ம இன்னொன்று கூட அப்லோட் பண்ணியிருக்கிறோம், பாருங்கள். பாருங்கள், 2 பக்கமாக நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஒன்று ப்ளைனு, ஒன்று எள்ளு போட்டு. நல்லா தெரியும் உங்களுக்கு, சாஃப்டாக இருக்குது. நான் இது வீடியோ கையில் பிடிச்சி வச்சுருக்கேன். எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பயங்கர சூடு. இதுவும் பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது இதுவும் கூட. பாருங்கள், அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நான் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். மாவு நான் எடுத்து வச்சுட்டேன். மாவு நான் எடுத்துருக்கேன், இவ்வளோதான். எனக்கு எப்போ தேவைப்படுதோ நான் அப்போ இதை செஞ்சுக்குவேன். உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன். அது மாதிரி நீங்கள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வேணுமாறு செய்யலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி மெத்தட் இது. நான் இந்த பலகாரத்தை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், எப்படியெல்லாம் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் இந்த பலகாரத்தை ஏன் செய்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு பாகு வர மாட்டேங்குது, பலகாரம் உதிர்ந்து கொட்டுது, டேஸ்ட் இல்லை, இதெல்லாம் இருக்கும்.
இதை பற்றி நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி எப்படி கிளியராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பொறுமையாக பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் அழுத்துங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. மே காட் பிளஸ் யூ.